மக்கா வணக்கம்டே. திமுக ஆட்சி இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்குடே. ஐசியூவில் இருக்கிற இந்த ஆட்சியை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. போன தடவை வடக்கிருந்து ஒருத்தரை 380 கோடி ரூபா கொடுத்து கூட்டியாந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டாந்து காப்பாற்றிடலாம்னு அறிவாலயம் நினைக்குது. அதெல்லாம் நடக்காது. ஒரு டிஎஸ்பி யூனிஃபார்மில் இருக்கும்போது அரெஸ்ட் ஆகிறாரு. இது ஒரு கேடுகட்ட ஆட்சிங்கிறதுக்கும் ஐயா ஸ்டாலின் ஒரு நிர்வாக திறனில்லாத சிஎம்ங்கிறதுக்கும் இதை விட என்ன உதாரணம் வேணும்? இனி இருக்கிற 8 மாசத்துல எவ்வளவு முடியுமோ சுருட்டிக்கிட்டு ஓட வேண்டியதுதான். அந்த வேலையைத்தான் அறிவாலயம் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னு விரிவான செய்தியில சொல்றேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. பர்கூர் திமுக எம்எல்ஏவோட உதவியாளர், அதாவது பிஏ, ஒரு பையனை பாலியல் வன்கொடுமை பண்ணி சிக்கிருக்காரு. அந்த பிஏவை காப்பாத்த திமுக நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்களாம். இந்த கொடுமையெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில மட்டும்தான் ஏன் நடக்கும்? கூட்டுறவுத்துறை பத்தின புரிதலே இல்லாம பெரிய கருப்பை அமைச்சரா இருக்காருன்னு நாங்க சொல்றது அவருக்கு புரியல, அவர் சொல்றது எங்களுக்கு புரியலன்னு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டி இருக்காங்க. அட போங்க பாஸ், முதலமைச்சரோட வேலை என்ன, அந்த பதவியோட முக்கியத்துவம் என்னன்னே தெரியாம 4 வருஷமா ஒருத்தர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரே அப்படி இருந்தா அமைச்சர்கள் அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. மக்கா, கடமை செய்யாத காவல்துறை அதிகாரிய யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே கைது பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அண்ணா நகர் பாலியல் வழக்குல இருந்தே காவல்துறையின் அலட்சியம் பத்தி சொல்றோம். ஸ்டாலின் சார் நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எப்பா சாமி, ஊராடா இது, கொலை கொல்லைன்னு செய்தி வந்துட்டே இருக்கு. இதுல இப்ப தலையை வெட்டி எடுத்துட்டு போறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல. திண்டுக்கல் பக்கமும் தஞ்சாவூர் பக்கமும் தலையை வெட்டி கொலைகள் நடந்திருக்கு. திண்டுக்கல்ல வெட்டி எடுத்துட்டு போன தலையை தேடவே காவல்துறை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. குற்றவாளியை பிடிச்ச மாதிரி தான். மக்கா, நாம 2021 சொன்னோம், இவர் அதுக்கு சரிபட்டு வரமாட்டாரு, சரியா வரமாட்டாருன்னு. கேட்டீங்களாடே? விடியல் தரப்போறாரு, பொறியல் தரப்போறாருன்னு குதிச்சிங்களே. இப்போ பாருங்க, ஐயா ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற காவல்துறையில ஒரு டிஎஸ்பியை யூனிஃபார்மோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடந்ததில்லை. எல்லாம் ஐயா ஸ்டாலினோட அரும்பெரும் சாதனை தான். மக்கா, காஞ்சிபுரம் டிஎஸ்பிய யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே கைது பண்ணி நீதிமன்ற காவல்ல வைக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போக கார் இல்லைன்னு காவல்துறை நண்பர்கள் சொல்ல, அதனால என்ன, ஏன் கார்ல கூட்டிட்டு போங்கன்னு கார் சாவியை கொடுத்துட்டாரு நீதிபதி. அப்புறம் அந்த காரை வழிமறைச்சு காவல்துறையினர் பஞ்சாயத்து பண்ண அந்த கேப்ல எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு டிஎஸ்பி. காலையில இருந்து பாத்துட்டு போல சார், அதான் போயிட்டு வந்தேன்னு ஒரு மொக்க காரணத்தை சொல்லிட்டு நேரா ஜெயிலுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. ஒரு நீதிபதியோட உத்தரவை மதிக்காம என்னென்ன பண்றாங்க பாருங்க. சரி, இதுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பார்த்துருவோம். காவல்துறை தமிழ்நாடு முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பல இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள்லையும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள்லையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காம அலட்சியமா இருந்து சிக்கினாங்க. எடுத்துக்காட்டுக்கு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல காவல்துறை பண்ண அட்டூழியம் எல்லாருக்கும் தெரியும். அப்போலாம் எதிர்கட்சி தலைவர் காவல்துறையை கட்டுப்படுத்துங்க ஸ்டாலின்னு எவ்வளவோ சொன்னாரு. ஆனா ஐயா ஸ்டாலினுக்கு அது புரியல. அவர் வாட்டுக்கு விளம்பரம் பண்றதுல பிஸியா இருந்தாரு. அதோட தொடர்ச்சி தான் இந்த டிஎஸ்பி அரஸ்ட்ல வந்து நிக்குது. இந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி வன்கொடுமை தொடர்பான வழக்குல நடவடிக்கை எடுக்காம அலட்சியமா இருந்ததால தான் அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு. ஒரு டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல அரெஸ்ட் ஆனது யாருக்கு அசிங்கம்? எதிர்கட்சி தலைவர் சொல்லும் போதே ஐயா ஸ்டாலின் கேட்டிருந்தா இந்த அவமானம் தேவையே இல்லையே. அதனால தான் சொல்றோம், காவல்துறையை கட்டுப்படுத்துற திறமை, நிர்வகிக்கிற திறமை ஐயா ஸ்டாலினுக்கு இல்ல. அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கத்தான் சரியா இருப்பாரு, முதல்வருக்கு சரிபட்டு வர மாட்டாரு. அட நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க.
திமுகவில் இருக்கிற ஞானசேகரன் மாதிரியான ஆட்களால் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இப்போ ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைப்பா. திமுக எம்எல்ஏ மதியழகன் தெரியும்ல, அவரோட பிஏ ஒரு பையனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அந்த பையன் மிரண்டு போய் போலீஸில் புகார் சொல்லியிருக்கார். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ்காரர்களும் திமுக நிர்வாகிகளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு கட்சியா? சாய், இதில் ஓரணியில் இணையணுமா? உங்கள் கூட சேர்ந்தா விளங்கும்பா. கிருஷ்ணகிரி பக்கம் ஓரின சேர்க்கைக்கு உடன்படாத இளைஞரை வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு பாலியல் வழக்குல சிக்கிருக்கு ஒரு உடன்பிறப்பு. உடன்பிறப்புனா சாதாரண உடன்பிறப்பு இல்லப்பா. பர்கூர் திமுக எம்எல்ஏ மதியழகன் இருக்கார் இல்லையா, அவரோட பிஏ. ஒரு எம்எல்ஏவோட பிஏ செய்யற வேலையா இது? இந்த காமுகனுக்கு திமுக நகர பொறுப்பாளர் அஸ்லாம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடந்தையாம். எல்லாம் கூட்டமா சேர்ந்து வேண்டாத வேலையை செய்வாங்க போல. பாதிக்கப்பட்ட பையன் 29ஆம் தேதியே புகார் கொடுத்திருக்கிறாரு. புகாரை வாங்காம காவல்துறையும் திமுக நிர்வாகிகளும் அந்த பையன் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுத்து சரி கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. 4 மணிக்கு ஜேபி தாக்க சொன்னாங்க. காசு வந்து நீ தான் காலியா, இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடும், அதனால நான் சொல்கிறேன் எழுதி கொடுத்துரு, எழுதி கொடுத்தா உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு அவர் அப்போ வந்து நான் போய் பார்த்தது வந்து அஸ்லாம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தாரு. அதெல்லாம் வெளியே வரும்போது அஸ்லாம்ன்றவங்க வந்து காசு எடுத்து ஜோக்கில் சொருகினாங்க 10,000 ரூபாய். நான் வேணான்னு சொன்னேன். அப்படியே கட்டையை கொட்டி சொருகி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேங்க. நல்ல காலமக்கா, இங்க அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க குரல் கொடுக்கறதுனால தான் இன்னும் நாம இங்க வாழ முடியுது. இல்லைன்னா கருணாநிதி வீட்டு கொத்தடிமை கூட்டம் நம்மளை எல்லாம் கொத்தடிமையாக்கிடும். அதிமுகவினர் போராடுறதுனால இப்போ வழக்கு பதிவாயிருக்கு. ஸ்டாலின் சார், ஓரணியில் சேருவோம் வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட காமுகன்களை காப்பாற்ற நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு கட்சியில சேர சொல்றீங்களே, குடும்பஸ்தங்களா எப்படி சார் சேர்றது? ஆட நான் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. மக்கா, அண்ணன் உதயநிதி தூய்மை இயக்கங்கிற பேரில் புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க போகிறாராம்யா. இனி தமிழ்நாட்டில் எங்கேயும் குப்பையே இருக்கக்கூடாது. ஆமாம், ரோட்டில் தளவாழை இலையை போட்டு ஒரு சட்டி சோத்தை போட்டு அப்படியே சாப்பிடணும். அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கணும். ஆமாம், 4 வருஷமாக எதையும் செய்யலை, இருக்கிற 8 மாதத்தில் எப்படின்னு கேட்குறீங்களா? அது அப்படித்தான். சென்னையில் தூய்மை பணியாளர் வேலை வேணும்னு போராட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க மனசு இல்லாம ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. சென்னை முழுக்க குப்பையும் குளமுமா கிடக்கு. ஜனங்க எல்லாரும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் உதயநிதி தமிழ்நாடு முழுக்க குப்பையை கிளீன் பண்ண போறேன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதுக்கு 10 கோடி ரூபாயை வெட்டியா செலவு பண்ண ரெடி ஆகிட்டாரு. என்னப்பா, குப்பையை கிளீன் பண்ணா நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிளீன் பண்ணா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணன் குப்பையை கண்காணிக்க போறாராம். புரியல இல்ல? எனக்கும் முதல்ல புரியல. அதாவது 37 மாவட்டங்களை ஒன்று சேர்த்து ஒரு கண்காணிப்பு அறையை உருவாக்குவாங்களாம். அங்க பெரிய பெரிய LED திரைகள் இருக்கும். அதுல எங்க எவ்வளவு குப்பை சேருதுன்னு பார்த்து அதை அள்ள சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுக்கு ஸ்பெஷலா போன் நம்பரு, ஒரு வாட்ஸ்அப் நம்பரு, வெப்சைட் எல்லாம் உருவாக்க போறாங்களாம். கொஞ்ச நாள் முன்னாடி இப்படித்தான் நம்ம சாலைன்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. ரோடு குண்டும் குழியுமா இருந்தா ஒரு போட்டோ அனுப்புங்க, நாங்க சரி பண்ணிடுவோம்னு பில்டப் பண்ணாங்க. செஞ்சாங்களா? இன்னைக்கு அந்த ஆப் எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. அது மாதிரி இது ஒரு வெட்டி திட்டம், விளம்பர திட்டம். மீறி இவங்க கொடுக்கிற நம்பருக்கு போன் பண்ணா என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன், 78108. அது ஏற்கனவே விளம்பரம் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோடு பேசுறதுக்காக தான் கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த லட்சணத்துல தான் இருக்கும். அடித்தட்டுல இருக்கிற அப்பாவி தூய்மை பணியாளர்களோட வயிற்றுல அடிக்காம இருந்தாலே அவங்களே எல்லாத்தையும் சுத்தமா வச்சுப்பாங்க. அவங்க வயிற்றுல அடிச்சுட்டு தனியார் கிட்ட வாங்கின கமிஷனுக்காக இல்லாத அட்டூழியம்லாம் பண்ணிட்டு இப்போ 10 கோடியில வெற்றி திட்டத்தை அறிவிச்சு விளம்பரம் பண்றதெல்லாம் வேண்டாத வேலை. தொடப்பத்தை வச்சு பெருக்குனாதான் சார் ஊர் சுத்தமாகும். கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு சுத்தம் பண்ண முடியாது.
தூய்மை பணியாளர்கள் படுற பாடு இருக்கே சொல்லி முடியாதுப்பா. பாவம் அந்த அப்பாவி ஜனங்க மேலே இவங்களுக்கு அப்படி என்ன விரோதம்னே தெரியலை. நியாயமான கோரிக்கைகளை கேட்குறாங்க, பேசி தீக்கிறத விட்டுட்டு கைது பண்ணி தாக்கி அடித்து தேவையா? இப்படி தூய்மை பணியாளர்களை கைது பண்ணுறதில் காட்டுது அக்கறையை குற்றவாளிகளை கைது பண்ணுறதில் காட்டியிருந்தா ஏன் டிஎஸ்பி அரெஸ்ட் ஆக போகிறாரு? அது சரி, நாம் சொன்னால் மட்டும் ஐயா ஸ்டாலின் கேட்கவா போகிறாரு? சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.